நன்மை தரும் நந்தி வழிபாடு. நந்தி வழிபாடு சிவ வழிபாட்டின் ஓர் அங்கம். நந்தியை வழிபடுவதால் உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும். வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும். துயரங்கள் நீங்கும். மேலும் சிவபெருமானின் முழு அருளையும் பெறலாம். நந்தியின் காதில் உங்கள் பிரார்த்தனைகளை கூறினால் அவர் சிவனிடம் அதை எடுத்துரைத்து நிறைவேற்றுவார். நந்தியின் காதில் உங்கள் கோரிக்கைகளை கூறினால் நந்தியை வணங்கிய பிறகே சிவனை வழிபட வேண்டும். அப்பொழுதுதான் வழிபாடு முழுமையடையும். நந்தி வழிபாடு அனைத்தும் துயரங்களையும் நீக்கும். நந்தியை வணங்குவதன் மூலம் ஆனந்தத்தையும் செல்வத்தையும் பெறலாம். நந்தியின் வெண்மை நிற தூய்மையையும் அறத்தையும் குறிக்கிறது. அவர் தர்மத்தின் வடிவமாக சிவபெருமானின் வாகனமாக இருக்கிறார். நந்தியின் வழிபாடு. உங்கள் பிரார்த்தனைகளை நந்தியின் காதுகளில் கூறலாம். நந்திக்கு அருகம்புல் மாலை சாற்றி நெய் விளக்கேற்றி பச்சரிசி வெல்லம் வைத்து பூஜை செய்யலாம். வில்வ இலைகளாலும் அலங்கரித்து வழிபடலாம். பிரதோஷ காலத்தில் நந்தியை வழிபடுவதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சனி மகா பிரதோஷத்தில் விரதம் இருந்தால் 1000 மடங்கு கூடுதல் பலன் கிடைக்கும். சிவபெருமானின் வாகனமாக இருப்பவர் நந்தி. பசுவான். சிவன் கோவில்களில் நம்மை முதலில் வரவேற்பவராக நந்தி பகவான் உள்ளார். சிவனின் அருளை பெற வேண்டும் என்றால் நாம் நந்தி பகவானைத்தான் முதலில் வழிபட வேண்டும். சிவாலயங்களில் சிவன் சந்நிதிக்கு எதிரே நந்தி பகவான் வீற்றிருப்பார். நமது பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நந்தி பகவானின் காதுகளில் சொன்னார் அவர் சிவபெருமானிடம் சொல்லி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார். நந்தி பகவானை வணங்கும் பொழுது முதலில் அதன் வால் பகுதியை வணங்க வேண்டும். பின்பு வில்வ இலை மலர்களை சமர்ப்பித்து நெய் விளக்கேற்ற வேண்டும். நந்தியின் காதுக்கு அருகே சென்று ஓம் நமக் சிவாயா என்ற 5 எழுத்து மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அடுத்து நந்தியை வலது பக்கமாக வலம் வந்து பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த நந்தி பகவானை வழிபட்டால்தான் சிவ வழிபாடு முழுமையடையும்.